பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. மாமா இந்தாப்பா. அப்பா, அந்த நோட்ல இருக்கிற வரவெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்களா? அந்த வரவையும் சேர்த்து அதுல கழிக்க வேண்டியதெல்லாம் கழிச்சாச்சுப்பா. கடை மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் போட்டுருங்க. அது போக உனக்கு ஒரு ஆள் சம்பளமும் போக மிச்சம் இருக்கிற லாபம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுப்பா? 35,200 ரூபாய் இருக்கு. பரவாயில்லையே. என்ன மாமா, நல்ல லாபமா? பின்ன இல்லையாமா, கடையை நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிச்சு இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு லாபம் வருதுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? இதே மாதிரி டெவலப் ஆச்சுன்னா நம்ம கஸ்டமரும் கூடுவாங்க, கடையும் பெரிய அளவுல வளரும். சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பணத்தை என்ன பண்ண போறப்ப? லீலா பேர்ல டெபாசிட் பண்ணிடுவோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஏமா பட்டுன்னு வேண்டான்னு சொல்லிட்ட? மாமா, பெரியவங்க நீங்க இருக்கும்போது ஏங்க அத மாமா பேர்லயே டெபாசிட் பண்ணிடுங்க. அடையாம நீ வேற. என் பேர்ல இவ்வளவு பணம் எல்லாம் பேங்க்ல போட்டு நான் என்ன பண்ண போறேன்? ரவி சொல்றதுதான் கரெக்ட். ரவி, நீ பேங்க்கு போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி லீலா பேர்ல இந்த பணத்தை போட்டுருப்பா. சரிப்பா. பேங்க் அக்கவுண்ட் மட்டும் இல்ல லீலா, இந்த கடைக்கு நீ தான் ஓனர், தெரியுமா? அப்போ நீங்க 2 பேரும் வேலைக்காரங்களா? அப்படிதான் வச்சுக்க. அப்பா, நான் பேங்க்ல போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா அப்படியே நிக்கிற? இல்ல மாமா, எனக்கு எதுவுமே பேச தோணல. மீனாட்சி இறந்தது பெரிய பாதிப்பு தான். அது என் பிள்ளைகிட்ட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் அழுது பார்த்தா, கெஞ்சி பார்த்தா, இவன் திருந்தவே இல்லை. சரி, நம்ம போனாதான் திருந்துவோன்னு நினைச்சா போல் இருக்கு. போய் சேர்ந்துட்டான். அப்பா, அப்பளம் பறிச்சு கொடுக்கட்டுமா? வேணாம் வேணாம், கஷ்டப்படுறாரு. ஆமா, அப்ப பிடிச்சு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அடுப்பு தொடச்சிட்டு இருக்கேன்ப்பா. ஓஹோ, என்னண்ணே இப்பதான் சாப்பிட்றீங்களா? வெளியே போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டண்ணே. பவானி என்ன குழம்பு வச்சிருக்க? புளி குழம்பு அத்தை. கொஞ்சம் குழம்பு குடுமா. கொஞ்சம் குடுமா போறோம். சரிங்க அத்தை. என்னண்ணே, பவானி சமையல்லாம் எப்படி இருக்கு? நல்லா தேறிடுச்சுப்பா. பாவம் பவானி, சின்ன பொண்ணு. தானம் மெட்ராஸுக்கு போன உடனே இதுக்கு தான் சிரமம். என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி. போஸுக்கு பட்டியமெல்லாம் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க வேண்டியிருக்குதுல்ல. சரோ, விஜி, லீலா எல்லாம் நல்லா இருக்காங்களாண்ணே? நல்லா இருக்கிறாங்க. லீலா பாவம், நல்ல மாமியார். அதுக்கு கூட இருந்து நல்லது பொல்லது பார்க்க கொடுத்து வைக்கல. என்ன பண்றது, ஆண்டவன் அப்படி விதிச்சிட்டான்ல. கடவுளுக்கு சமயத்துல யார கூட்டு போறதுன்னு தெரியல. என்ன பேசிட்டு இருக்கிற நீ? ஆமண்ணே, லீலா மாமியார் எவ்வளவு நல்ல மனுஷி. இந்த சரோ மாமியார் இருக்க மோசமான பொம்பளை. லீலா மாமியாருக்கு பதிலா இந்த சரோ மாமியார் போய் சேர்ந்திருக்க கூடாது? எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்ன பேசிட்டு இருக்கிற? இப்படி பேச எங்க கத்துக்கிட்ட? இல்லண்ணே. என்ன இல்ல இல்ல என்ன பேசணும், தர வேணா. அந்த அம்மா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? இந்த பாருமா, அவங்களும் உன்ன மாதிரி தாயார், 3 குழந்தைகளுக்கு தாயார். இப்படி பேசுற? அது இல்ல என்ன இல்ல இல்ல. இந்த பாரு, உன்னை தெளிவா சொல்லி போறேன். நல்ல வார்த்தை பேசுறதுன்னா இந்த வீட்டுக்குள்ள வா, இல்லன்னா என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வெளியே நட. இப்படியா பேசுற? ஏன் வாயை வச்சு சும்மா இருக்க கூடாதா? அனாவசியமா இப்படி வாயை கொடுத்து வாங்கி கடிக்கணுமா? நான் யதார்த்தமா தான் சொன்னேன். அண்ணனுக்கு சட்டுன்னு கோபம் வந்துருச்சு. அப்பா இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. பாருங்க, பாதி சாப்பாடுல ஏஞ்சி போயிட்டாங்க. நான் என்னத்த கண்டேன்? சரோ படுற கொடுமைய பாக்குறவங்க சொல்றத வச்சுதான் நானும் சொன்னேன். சரி சரி, இன்னாங்க குழம்பு, நீங்க கிளம்புங்க.
சார் இவர் என்ன கை நீட்டி பேசுறாரு சார். மூச்சுக்கு 300 தடவை பொம்பளைன்னு இலக்காரமா பேசுறாரு. நான் இந்த கம்பெனில தானே வேலை செய்ய வந்தேன். இவர் வீட்டு தோட்டத்துல கூலி வேலை செய்ய வந்தேன். ஏங்க ஏன் இவ்வளவு சத்தமா பேசுறீங்க? இவர் மேல என்ன தப்பு இருக்குங்கிறத அமைதியாவே சொல்லலாம்ல. இந்த ஆளுக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன கண்டு ஆகல சார். அதான் என்ன பழிவாங்க பாக்குறாரு. இவ்வளவு பெரிய கார்மெண்ட்ஸ்ல இத்தனை பேர் வேலை பாக்குறாங்க. இதுல உங்களை மட்டும் பிடிக்கலனா நீங்க என்ன இவருக்கு உறவா இல்ல எதிரியா? சார் குறிப்பா தீபா மேல கோவம் இருக்குன்னு சொல்ல வரல. வேலையில தப்பு இருந்தா கண்டிக்கட்டும். அதுக்காக என்ன வார்த்தை சொல்லி திட்டுறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பேசணும்ல. இத பாருங்க, நானும் பொம்பளைதான். போஸ் பேசும்போது நான் அங்கதான் நின்னுக்கிட்டு இருந்தேன். போஸ் பேசினது ஒண்ணும் அப்படி எதுவும் அவமரியாதை எனக்கு தோணல. என்ன நீங்க அந்த ஆளுக்கு சப்போர்ட்டா? அவர் என்ன பொம்பளை கிம்பளன்னு எவ்வளவு இலக்காரமா பேசினாரு கேட்டுட்டு தான் நின்னுட்டு இருந்தீங்க. அதானே பொம்பளை எதுக்கு கேவலமா பேசணும்? அழகா வடிவடை நங்கன்னு பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடலாம்ல. சார் என் பேரு தீபா சார். சாரிம்மா, தீபா தான். அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டேன். தீபான்னு அழகான பேர் இருக்குல்ல, அதை வச்சு கூப்பிடலாம்ல. அண்ணே சும்மா இருங்கண்ணே. என்னக்கா பண்ணலாம்? இத பாருங்கம்மா, நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி பலவிதமான கம்பெனில வேலை பார்த்தவங்க தான். அந்த கம்பெனில வேலை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒவ்வொரு அனுபவம் இருந்திருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்ல. இந்த கம்பெனில லேடிஸுங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது எல்லாத்தையும் விட வர லாபத்துல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்மளுக்கும் கொடுக்கறேன்னு கோபி சொல்லிருக்காரு. அதையும் நீங்களா கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். ஏதோ கோவத்துல வேலை சரியா பண்ணாதனால அவசரத்துல 4 வார்த்தை திட்டிருக்கலாம், பேசிருக்கலாம். அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பஞ்சாயத்து கூட்டுறது சரியில்லை. நீங்க சொல்றது சரிதான்க்கா. ஆனா இந்த பிரச்சனையை இதோட பேசி தீர்த்திடுங்க. மத்தபடி இந்த கம்பெனியை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. மத்த விஷயமெல்லாம் இப்ப எதுக்கு பேசுறீங்க? அந்த ஆளு என்ன பொம்பளை கிம்பளன்னு சொன்னதெல்லாம் தப்பு தானே? அதானே லேடிஸ பொம்பளைன்னு சொல்றது. அண்ணே சும்மா இருக்கீங்களா? என்னண்ணே ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இல்ல இல்ல, என்னை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் யாரையுமே அவமரியாதை பேசுற ஆள் கிடையாது. நானும் இங்க தொழிலாளி தான். தீபா கிட்ட நியாயமா தான் பேசினேன். ஆனா அவங்க மனசு வருத்தப்படுத்தணும்னு நான் பேசல. அவங்க வருத்தப்படுறத நினைச்சு நானும் வருத்தப்படுறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கொஞ்சம் சும்மா இருங்க. ஏங்க இவர் உங்களை பார்த்து பொம்பளைன்னு சொன்னாருங்க ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாரும் முன்னாடி இவரை நிப்பாட்டி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட். இதே இது இவங்க எல்லாருக்கு முன்னாடி நீங்க இவரை அந்த ஆளு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க யாரும் இதை கேட்கல. இவர் உங்களை பொம்பளைன்னு சொன்னதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா இவரை நீங்க அந்த ஆளு இந்த ஆளு சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல. நீ சொல்றது சரிதான் கோபி. ஆனா இப்போ யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். இனிமே வேலையில தப்பு வராம நடந்துகிட்டா சரி. என்னம்மா நான் சொல்றது? நீங்க சொல்றதுதான்க்கா சரி. இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு பெரிய லெவலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதை அடையிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தேவைதானா? உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். சின்ன சின்ன பிரச்சனை தூக்கி தூர போடுங்க. வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஈடுபடுவோம். ஒன்னா முன்னேறுவோம். அதுக்கான வேலையில மட்டும் பார்ப்போம். சாரி சார், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோம். இங்க பாருங்க, இதே கடைசி தடவையா வச்சுக்கோங்க. இனிமே இவர் சொன்னாரு, அவரு சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாருன்னு இந்த மாதிரி பிரச்சனை எடுத்துட்டு வராதீங்க. அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்ப்போம். இப்ப என்னாச்சு? இது ஒரு பிரச்சனைன்னு ஊருக்கு போறவன என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்க நிப்பாட்டி வச்சு எல்லார் வேலையும் கெடுத்து என் வேலையும் கெடுத்து ஊருக்கு கிளம்புறப்ப என் பொண்டாட்டி சமைச்சது கூட சாப்பிட முடியாம வந்து நிக்கிறேங்க. வேண்டாங்க, எல்லாரும் ஒன்னா வேலையை பார்ப்போம். பாருங்க, அண்ணே டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? சரி வா, நான் உன்னை விட்டு வந்துடுறேன். வேணாம் வேணாம், நீங்க எங்கேயும் வர வேணாம். நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி போலாமா அக்கா? என்ன எல்லாம் ஒரு வாரமா உட்காந்துருக்கீங்க? நல்லா வக்கனையா பேசுற.
ஒரு துரும்ப எடுத்து இப்படி கிள்ளி கூட போட்டுறாத. சரி செல்வம், ஏதா பணம் கிடைச்சதாடா? இதோ ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு ஒரே ஒரு பார்ட்டி கிட்ட தான் வாங்க முடிஞ்சது. அதுவும் பாதி பணம் 1 லட்சம் ரூபா தான் கிடைச்சது, மீதி கிடைக்கல. டேய், மீதி பணத்துக்கு என்னடா பண்றது? எனக்கு தெரியலண்ணே. நானும் எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பார்த்தாச்சு. இவர் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு, அதுவும் இவ்வளவு பணம் தான் இருக்குன்னு அவரே எடுத்து காமிக்கிறாரு. வேற என்ன பண்ண முடியும்? நம்ம வழக்கமா வாங்குற அத்தனை பேர்கிட்டயும் இந்த லாரி விஷயத்துல கடன் வாங்கி லாக் ஆயிருக்கும். யாருக்கிட்ட தான் நான் போய் கேட்பேன்? சரி, மாப்பிள்ளை வந்து கேட்டா என்ன பண்றது? என்னென்ன பண்ண முடியும்? இந்த 1 லட்சம் தான் இப்ப தற்சமயம் இருக்கு, இதை வச்சுங்கன்னு இதை கொடுத்து சமாதானப்படுத்துங்க. மீதி பணத்தை கூடிய சீக்கிரம் எப்படியாவது கொடுத்துருவோம்னு சொல்லி கெஞ்சி கேட்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? எல்லாம் நம்ம நேரம். வீட்டுக்கு வந்த மருமகனை பார்த்து ஏதோ ஈட்டிக்காரனை பார்த்து பயப்படுற மாதிரி பயப்பட வேண்டியதா இருக்கு. என்னங்க அமைதியா உட்காந்துருக்கீங்க? என்ன பண்றது? வனாந்தரத்துல சிக்கி திசை தெரியாம அலையற மாதிரி இருக்கு. நான் என்ன தப்பு பண்ண சரோ? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த குடும்பத்துக்காக தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். உன்னை 2 தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நம்ம வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, சிக்கல், நிம்மதியே இல்லை. என்ன பண்ணா நிம்மதி கிடைக்கும் கூட தெரியல. என்னங்க என்னென்னமோ நினைச்சு இப்படி குழம்புறீங்க? சரோ, 4 அடி ஏறினா 10 அடி வழுக்குது. ஏற்கனவே லாரிக்காரனுக்கு கடன், இப்போ செல்வம் வேற ஏதோ பணம் புரட்டிட்டு வந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் பணம் புரட்டினாதான் மாப்பிளோட கடன் அடையும். இப்படி மேல மேல கடன் வாங்கிட்டு இருந்தா எப்படி சரோ அடைக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்குங்க. இப்ப செல்வம் வாங்கிட்டு வந்திருக்கிற பணத்தை வாங்கிட்டு மாப்பிள்ள சமாதானம் ஆயிட்டாருன்னா பரவாயில்ல. இல்ல முழு பணத்தையும் இப்பவே கொடுன்னு சொன்னாருன்னா எங்க போறது? யார்கிட்ட கையேந்து நிக்கிறது? சரோ, சின்ன வயசுல நான் சோத்துக்கு கஷ்டப்படும் போது கூட மனசுல ஒரு தைரியம் இருந்தது, ஒரு நம்பிக்கை, ஒரு வெறி எல்லாம் இருந்தது. அப்பெல்லாம் இவ்வளவு தூரம் நான் எதுக்கும் கவலைப்பட்டதே இல்லை சரோ. ஆனா இப்போ முத தடவையா ஏன்டா வாழறோம்னு இருக்கு. என்னங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி கலங்கிக்கிட்டு? நீங்களே சொல்லியிருக்கீங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தெம்பா தாண்டி வந்திருக்கேன்னு. அப்போ இந்த பிரச்சனையை உங்களால சமாளிக்க முடியாதா? இந்த அளவுக்கு மனசுல சோர்வு எழுந்ததே கிடையாது சரோ. அதாங்க இப்ப பிரச்சனையே. உங்களுக்கு வந்திருக்கிற கஷ்டமோ நெருக்கடியோ இப்ப பிரச்சனையே இல்ல, உங்க மனசுல இருக்கிற சோர்வு தான். அதை எப்படி விரட்டுறதுன்னு மட்டும் பாருங்க. நீ சுலபமா சொல்லிட்ட, ஆனா எப்படி விரட்டுறது? என்னங்க, ஆரம்ப காலத்துல நீங்க மேல வரணும்னு ஒரு ஆவேசத்துல இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிடிப்பு இருந்தா நீங்க எப்படியாவது நினைச்ச மாதிரி முன்னுக்கு வருவீங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமும் பெருசா தோணவே தோணாது. அந்த மாதிரி என்ன இருக்கு? என்னங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க. ராஜி, வேண்டாம். கொஞ்சம் அடாடா, நம்ம விஜி இவ்வளோ பிரமாதமா பலாரம் பண்ண தெரியாம போயிடுச்சே. அதுவும் குறிப்பா அதிர்ஷ்டம் ரொம்ப பிரமாதம். நாக்க தொங்க போட்டுட்டு அலையாதீங்க, வயசாகி போச்சு, வாயை கட்டுங்க. அடிப்போடி, இவ்வளவு செஞ்சு தர மாட்டா, செஞ்சு கொடுக்கறதையும் சாப்பிட போட மாட்டா, எதையாவது பேசிட்டு. விஜய், எனக்கு ஒரு டவுட். என்ன? நான் உன் சமையலை சாப்பிட்டு பார்த்துருக்கேன். என்னோட பல்லாண்டு அடுப்படை அனுபவத்தை வச்சு ஆராய்ச்சி சீர்தூக்கி பார்க்கும்போது அப்படி ஒன்றும் ஓஹரம் கிடையாது, சுமார் தான், ஜஸ்ட் பாஸ் மார்க். ஆனால் இந்த ஸ்வீட் ஐட்டங்களை சூப்பராக அசத்திருக்கே. வெரி குட். எப்படி உன்னால இதெல்லாம் முடிஞ்சது? மாப்பிள, அது என்னன்னு எனக்கு தெரியுமாப்ல. உனக்கு தெரியுமா? ஏண்டா மாப்பிள,
எனக்கே சரியா தெரியாத விஷயங்கள் உனக்கு எப்படி தெரியும்? மாப்ள எல்லாமே ஒரு யூகம் தான் மாப்ள. யூகிச்சு பார்த்தா எல்லாமே கரெக்டா தான் மாப்ள இருக்கும். சொல்லி தொலை. இந்த பலகாரம் எல்லாமே சூரத்துக்கு போன கோபிக்கு கொடுத்து விட விஜய் செஞ்சது. பிரியமானவங்களுக்கு முழு மனசோட செய்யும் போது எல்லாமே ருசியா தானே இருக்கும். என்ன விஜய் நான் சொல்றது கரெக்ட் தானே? விஜய் சிரிக்கிறத பார்த்தா நான் சொல்றது கரெக்ட் மாதிரில தெரியுது. ஓ அப்படின்னா ராஜி செல்லம், என் சமையலே இவ்வளவு சிறப்பா இருக்கு தெரியுமா? உனக்காக முழு மனசோடு பிரிய வச்சு அன்போடு பண்றதுனால தான் உப்மா கெண்ணா கூட அது உலக தரத்துக்கு இருக்கு. ஐயோ, எல்லாரும் முன்னாடி இப்படி வழிஞ்சுக்கிட்டேன். வாயை முடிக்கிட்டு எழுந்திருச்சு வாங்க. பேசாம உங்க அண்ணன் ஒரு ஹோட்டல் கடையை வச்சிருந்துருக்கலாம். இப்போ ஒன்றும் கெட்டு போல சகல. நீயும் அவனும் சேர்ந்து வெற்றிகரமா பட்டாசு கடை ஆரம்பிச்ச மாதிரி ஒரு மெஸ் ஒன்று ஆரம்பிச்சிருங்க. அவன் சமயக்கார, நீ சப்ளையரு. எப்படி இருக்கும்? ஏண்டா கோபிக்காக தயார் பண்ணி வச்சிருந்த தயிர் சாத்த முழு கட்டு கட்டின மூதேவி, நீ என்ன பத்தி பேச என்னடா தகுதி இருக்கு? ஆமா, இவரு வெளியில போய் 5 வெட்டி முடிச்சுட்டு வர மாதிரி தான். சும்மாரியாயே சும்மா லொடன்னு ஆயில் இல்லாத இன்ஜின் மாதிரி பேசாமரியா? ஏங்க நீங்க வேற டைம் ஆயி போச்சு, விட்டுட்டு எந்திரிச்சு வாங்க. நாங்க ஆபீஸ்ல வெட்டி முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு வெட்டி நாயம் பேசிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் நல்ல புத்தி வரப்போதோ. இதுக்கு தினமும் ஜாமீன் போடுறேன் இந்த ஆளுக்கு நல்ல புத்தியை கொடுன்ட்டு. இதெல்லாம் என்ன ஜென்மம் பேசுதுன்னு தெரியல. என்ன மாமா பேச்சே காணோம், அமைதியா இருக்கீங்க? இல்ல 3 பேரும் ஃபுல் ஸ்பீட்ல இருக்காங்க. இதுல வேற நம்ம வாயை விட்டு எதுக்கு வாங்கி கேட்டிக்கணும்? அதனாலதான் பேசாம இருந்துட்டேன். என்ன விஜி, ஏன் உம்முன்னு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. ஓஹோ அப்படியா? ஏய், எதுக்கு எங்க கிட்ட மறைக்கிற? உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு. என்ன விஷயம் சொல்லு. அது வந்துக்கா, ரொம்ப ஆசையா அவர் ட்ரெயின்ல போறப்ப சாப்பிட்றதுக்காக தயிர் சாதம், புளியோதரை, பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சேன். கடைசியில அவர் எதுவுமே சாப்பிட முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, வேற என்ன, அவருக்கும் எனக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நாங்க எல்லாரும் போல வாழ ஆரம்பிச்ச பிறகு இப்பதான் முதல் முறையா அவர் என்னை விட்டுட்டு இத்தனை நாள் தனியா போறாரு. ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. எப்பவும் ஏதாவது பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்போ வெறிச்சோடி கிடக்கு. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.